வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. கவிதா இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கௌதம் கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி ரகசியமாக வந்து போகிறாங்க. தினேஷ் வந்து பார்க்குறாங்க. அப்போனா தப்பெல்லாம் இவன் மேலே தான். அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சரி, இவ்வளோ நாளாக அவள் ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சா, நம்ம யாருங்கிற விஷயம் வந்து காட்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கவிதா யார்கிட்டமா இங்கே இருக்கிற தகவல் எல்லாத்தையும் வந்து ரகசியமாக சொல்லலான்னு பார்க்குறியா? யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு பார்க்குற? ஏய், நான் உன்ன மாதிரி வெட்டி கிடையாதுடா. நான் பெரிய பிஸ்னஸ் மேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன செய்கிறேன்னு உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாமா? இந்த தினேஷை ஏமாற்ற முடியுமா? இல்லை ஏமாற்ற தான் விட்டுருவேனா? நான் சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லி உன்னை பற்றின இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஏய், என்னடா தெரியும் என்னை பற்றி? நீ என்னெல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா? இங்கே உன்கிட்ட சொல்லட்டுமா? இல்லாட்டி ஹாலில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லட்டுமா? என்னடா அப்படி என்னை பற்றி என்னடா உனக்கு தெரியும்? திருக்கிட்ட முதல்ல கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு போராடினேன். அதுக்கப்புறம் நீ பண்ணியே ஒரு லூட்டி. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அதில் ஒட்டுமொத்த சொத்தும் தானே இருந்துச்சு. இது நான் சொல்கிறது கரெக்டா தப்பா? மகாலட்சுமி கரெக்டாக உனக்கு நெத்தி அடியாக அடித்தா. இப்போ மகாலட்சுமியை சமாளிக்க முடியாமல் திணறுன்னு திணறிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கும், எனக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஏய், நீ என்ன வேணாலும் யோசிக்கலாம், அதெல்லாம் சரியில்லை. நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு வாய் வார்த்தையாக சொல்கிறியே, உன் மனசாட்சிக்கும் உன் கண்ணிலேயே காட்டி கொடுத்துட்ற. இன்னும் நான் உன்னை பற்றி சொல்லவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளேயே மறுத்தா எப்படி கவிதா? நான் உன்னை பேசி முடிச்சிட்றேன். அடுத்தது உன் ஃப்ரெண்டு மூலியமா மண்டபத்தில் இன்னொரு காமெடியெல்லாம் பண்ணியேம்மா, அது என்ன சொல்கிறது? உன்கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தாங்களே, எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் திவ்யா வந்து சொன்னாலே, அதுக்கு இதுக்கும் பார்த்தா 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தது. நீ தான் காரணம்னு இப்போ நான் நினச்சா கூட என்னால் மாட்டி விட முடியும். ஏய், என்னடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் நீ எதுக்குமே வந்து உதவாக்கிற. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எல்லாம் என்னை பற்றி சொன்னா யாருடா நம்புவா? சொன்னா நம்ப மாட்டாங்க. உன்னை வந்து எல்லாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக உன்னை வருங்காலத்தில் இப்படியெல்லாம் இவ பண்ணுவாளா இல்லையான்னு ஒரு சின்னதாக மனசில் உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு சந்தேகத்தை வர வச்சாலே போதும். அதுக்கப்புறம் நீ எது செஞ்சாலும் ஈஸியாக யார்கிட்டேயும் கையெழுத்தெல்லாம் வாங்க முடியாது. என்ன, நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை, நீ பிடிபட மாட்டியா? தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க போகிற, நீ அதை நிப்பாட்டவே மாட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக இது எல்லாம் நடக்க தான் போகுதுங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க. உனக்கு வேணால் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் போய் பாரு பாரு. ஆனால் யார்கிட்ட சொல்லணுமோ அதை வெளியில் தெரியாமல் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னு வச்சுக்கியேன், இப்பயே வந்து மாட்டிக்க போகிறேன். யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பேசு. அதிகாரிலாம் வந்துட்டு போயிருக்காங்க. இப்போலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோன்லாம் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா நீ மாட்டிக்க மாட்டியா? என்னம்மா நீ பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிற, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பைசா விஷயம் கூட உனக்கு தெரியல. அப்போனா நீ அதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு தானே அர்த்தம். சரி சரி, பார்த்துக்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். அப்புறமேட்டுக்கு வரேன், ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதை சாத்திட்டு போகிறாங்க. போயும் போயும் இவனுக்கே எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கே. என்னடா அது, இந்த தகவலை நான் கௌதம் கிட்ட சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே கௌதம் கால் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு வினோ? இங்கே ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை? என்ன நடக்குது? அதான் திரு வந்து ஏஞ்சிட்டானே, இனிமேட்டுக்கு என்ன நடக்க போகுது? நிச்சயம் நம்ம தான் மாட்டிக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் இல்லை. இங்கே ஒருத்தனை வந்து காட்டினல்ல, தினேஷன் ஒருத்தனை. ஆமாம், அவனை கூட அடிக்கலான்னு போனப்போ நீ கூட வந்து தடுத்தியே செல்லோட ஃபங்க்ஷனில். ஆமாம், அவனுக்கு எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சு போச்சு. நான் பேப்பரில் கையெழுத்து வாங்கினது, இப்போ ஒன்றை வச்சு திட்டம் போட்டதுன்னு எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கான். இதுக்கு தான் நான் படித்து சொன்னேன், அவனை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணுன்னு. அவனாவது கேள்வி தான் கேட்பான். இன்னொன்று, அவனை வந்து சமாளிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை விட மகா ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் எப்படியெல்லாம் என்னை கேள்வி கேட்டா தெரியுமா? என்னையே அவள் கன்னத்தில் பலார் பலார்னு அடிச்சிட்டாங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னது, ஒன்று அடிச்சிட்டாளா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து அங்கே எல்லா பொருளையும் வந்து தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. கௌதம், நீ என் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம்லாம் புரியுது. ஆனால் இனிமேட்டுக்கும் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும்னா
இவங்க 2 பேரும் இங்க இருக்கக்கூடாது. அதுக்கான வேலையெல்லாம் நம்ம பார்த்தே ஆவணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம நெனச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க முடியும். திரு ஆஃபீஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம நெனச்சதெல்லாம் வந்து செய்யணும். அப்படின்னு பார்த்தா, இப்ப அதிகாரிங்கலாம் இங்கேயே வந்து வட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வட்டத்துக்குள்ள நம்ம சிக்காமயும் இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். எப்படி இருந்தாலும் அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொன்னா கூட வாய்ப்பு நெறையா இருக்கு. நம்ம 2 பேரும் மாட்றதுக்கு. ஏன்னா, புதுசா நான் வந்து கம்பெனில சேர்ந்திருக்கேன்னு, அடுத்தது கம்பெனிக்குள்ள வந்து அவங்க சோதிக்க வந்தாங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அதிகாரிங்கலாம் எல்லாரும் கம்பெனிக்கு வந்து வராங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து யார் யாரெல்லாம் வேலைக்கு சேர்ந்தாங்க, இந்த ஒரு 6 மாசம் பீரியட்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. கேட்ட அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து வாங்குறாங்க. "கௌதம் ஒரு நிமிஷம் லைன்ல இரு. எனக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. அதுவும் ஆஃபீஸ்ல. கேட்டுட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "மேடம் என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நம்ப கம்பெனியில ரீசென்ட்டா வந்து யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ, அவங்களோட நேமு, டீட்டெயிலு இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அதான் மேடம் எல்லா தகவலையும் வந்து குடுத்துட்டோம்." "ஏய்! குடுக்கறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டியா? நான் ஏதாவது பேசி சமாளிச்சிருப்பேன்ல." "மேடம் கேட்கறது அவங்க திருக்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இங்க வந்திருக்காங்களாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன மேடம் பண்ண முடியும்? திரு சாரே எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல. வந்திருக்கிறவரு திருவோட தோழராம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க கேட்ட டீட்டெயில தர முடியாதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். இருப்பினும் நீங்களும் இந்த கம்பெனிக்கு பார்ட்னருங்கிறனால உங்ககிட்டயும் வந்து சொன்னோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. போச்சு போச்சு எல்லாம் போச்சு. என்னாச்சு? இப்போ ரீசென்ட்டா வந்து கம்பெனில யார் யாரெல்லாம் வந்து சேர்ந்தாங்களோ, அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் அதிகாரி வந்து வாங்கிட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு நம்மள நெருங்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ நிம்மதியா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும். நான் திருவ வந்து நல்லபடியா வந்து பார்த்துக்கிறேன். அதோட தினேஷையும், மகாவையும் நல்லபடியா பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா, நான் மாட்டுனா கூட எனக்கு கவலை இல்ல. நான் வந்து உள்ள போயிடுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி நான் வந்துருவேன். வெளில வர்றது அப்படி ஒண்ணும் ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. அப்படின்னு கவிதா வந்து கௌதம் மேல அன்பு வச்சிருக்கனால சொல்றாங்க. என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு புரியுதுமா? எல்லாத்தையும் நான் உன் பேருக்கு வந்து மாத்தியே ஆகணும். அப்படி ஏதாவது இது மாதிரிலாம் அதிரடியா பண்ணா தான் உண்டு. இருக்கிற பணத்த வச்சு நம்ப வெளியில வர முடியாதா என்ன? கண்டிப்பா வந்துரலாம். இவ்வளோ தூரம் வந்து நம்மள தேடி வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் அமைதியா இருக்கிறது தானே நல்ல பிள்ளைக்கு அழகு. தேவையில்லாம இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமே. சந்தர்ப்பம் கிடைக்கும் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறத விட, இல்லாத சந்தர்ப்பத்த இப்பயே நம்ம நல்ல விதமா வந்து பார்த்துக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா அப்படின்னு அவங்க நம்மள புடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. நானும் மாட்டுவேன். நீ என்ன கம்பெனியில சேர்த்து விட்டது யாரு, என்ன ஏதுன்னு விசாரிச்சு, அதுக்கப்புறமும் வந்து அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. மத்தபடி திரு மட்டும் இல்லன்னா, எல்லாத்தையும் நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவல்ல. அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, நீ சொல்றதும் கரெக்ட்டா தான் இருக்கு. முதல்ல நீ என்ன பண்ண போற? உன் கூடயே 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றல்ல, அவங்கள தான் நான் நல்ல விதமா பார்த்துக்க போறேன். ஒண்ணு தினேஷு, இன்னொன்னு மகா. அடுத்தது இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை குடுத்து முடிச்ச உடனே திருக்கிட்டயும் வந்துரலாம். அதுக்குள்ள நம்ப அதிகாரி என்ன தேடி வந்தா கூட நம்ப வந்து தப்பிச்சிரலாம். என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லும்போது, நல்ல பிளானா தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதையா வந்து இருங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கேருந்து வந்து போறாங்க. லட்சுமி இன்னும் கொஞ்ச நேரத்தில தன்னோட அறைக்கு வரப்போறாங்கங்கிற விஷயத்த நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு திரு. அப்படியே கேஷுவலா வந்து தூங்குற மாரி நடிச்சவரு, என்ன ஆச்சுன்னு தெர்ல, திடீர்னு நல்லாவே வந்து தூங்கிட்டாப்புல. லட்சுமி வராங்க, போறாங்க. சாமிய வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே அவங்க எதுக்காக வந்தாங்களோ, அப்படியே 2, 3 சாமி மந்திரம்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் திரு வந்து எந்திரிக்கிறாங்க. ஏஞ்ச உடனே தான் தெரியுது, என்னடா இது! இது மாரி அவ வந்த காரியத்த வந்து நிறைவேத்திட்டு போயிட்டாளா? ச்சே! நான் கொஞ்சம் சுதாரிக்காம விட்டுட்டேனே! என்ன நடக்குது இந்த ரூம்ல? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கதவ சாத்திட்டு, திரு ரூம் வாசல் கதவு முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம மகா. நல்ல வேளை யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு, அப்படியே கீழ இறங்கி போறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்போசிட்ல பார்த்தா, நம்ம காஞ்சனா அம்மா வந்து நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து, மகா கழுத்துல ஏதோ ஒண்ணு மஞ்ச கலர்ல இருக்கிறது நல்லாவே வந்து தெரியுது. திரு ரூமுக்குள்ள வந்து போயிட்டு வரா. கன்னத்துலலாம் வச்சு ஒட்டிக்கிறாளே! என்னவா இருக்கும்? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக நீ இப்ப இந்த ரூம்குள்ள போன? சொல்லு பாப்போம். இல்ல, எனக்கு என்னென்னமோ வந்து தோணுச்சு. உனக்கு என்ன தோணுச்சு? சொல்ல போறியா இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது விசாரிக்கிறப்ப, நான் தான் இது மாரி எல்லாத்துக்கும் காரணம். தெருவோட மூத்த சம்சாரமே நான் தாங்கிற மாரி சொல்லிடுறாங்க. பார்த்தா இது காஞ்சனாவோட கனவு போல வந்து தெரியுது. டக்குனு வந்து எந்திரிக்கிறாங்க. அச்சச்சோ! என்னடா இது! இப்படியெல்லாம் வந்து தோணுதேன்னு காஞ்சனா வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. செம பரபரப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்பனா இத்தன நாளா திருக்கும், மகாக்கும் இதான் சம்மந்தம் இருக்குமோ? அப்படின்னு சொல்லி
அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற பிரபாகரன் எந்திரிக்கிறாங்க. என்ன ஆச்சு காஞ்சனா? இல்லை, எனக்கு ஒரு கெட்ட விஷயம் தோணுச்சு. நம்ம வீட்டில் வந்து வேலைக்காரியாக இருந்தா இப்போ திரு வீட்டில் இருக்கால்ல. ஆமாம், நம்ம மகான்னு உரிமையாக சொல்லாதீங்க. நம்ம பொண்ணுக்கே வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட போகிறா. ஏன் என்ன ஆச்சு? என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் தான் திருவோட மூத்த சம்சாரம்னு சொல்கிறா. இதே மாதிரி தானே அந்த சாமியாருன்னு சொன்னாங்கங்கிற மாதிரி கனெக்டிவிட்டி வந்து சொல்கிறாங்க. சும்மானு இருக்க மாட்டியா? திரு வேற, மகாலட்சுமி வேற, ரெண்டுத்துக்கும் வந்து முடிச்சு போட்டு பார்க்காதங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.